வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஆசாம் ஆட்டோசோன் சேனல். இந்தியாவில் கார்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வரவேற்பு அதிகமாக இருக்க செக்மெண்ட்னா அது பட்ஜெட் கார்களாக தான் இருக்கும். அதோட கம்மியான டீசல் விலை, நல்ல மைலேஜ்னு கணக்கு போட்டு நிறைய பேர் டீசல் காரை தேர்வு செய்வாங்க. பெட்ரோல் காரை விட பவர், டார்க், சிசி எல்லாமே டீசல் கார்கள்ல பவர்ஃபுல்லா இருக்குங்கிறதால ஃபன்னா கார் ஓட்ட பிடிச்சவங்களுக்கும் டீசல் கார் தான் ஃபேவரட்டா இருக்கு. அதே போல பெட்ரோல் கார்களை விட டீசல் கார்கள் அதிக மைலேஜ் கொடுக்கும்ங்கிறதால அடிக்கடி ரொம்ப தூரம் ட்ரிப் எல்லாம் போறவங்களுக்கும் டீசல் கார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கு. அதனாலதான் இப்போ பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இடையே இருக்க விலை வித்தியாசம் கம்மியாகிட்டாலுமே பலரும் 1-2 லட்சம் அதிகமா செலவு செஞ்சு கூட டீசல் கார்களையே விரும்பி வாங்குறாங்க. இப்படி நல்ல டிமாண்ட்ல இருக்க இந்த குறைந்த விலை கார் செக்மெண்ட்ல இப்போ இந்தியால விற்பனையாகிற டாப் 5 பட்ஜெட் டீசல் கார்களை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது டாடா நிறுவனத்தோட பிரீமியம் ஹேட்ச்பேக்கான ALTROZ காரை பத்தி தான். இதோட 1.5 லிட்டர் ரெபோடாக் டர்போ டீசல் என்ஜின் 90 bhp பவர் மற்றும் 20 kgm டார்க்க தரக்கூடியது. அதோட 37 லிட்டர் டேங்க் கெபாசிட்டி இருக்க இந்த காரோட ARAI மைலேஜ் 25.11 km/லிட்டர். அதோட மட்டும் இல்லாம இது ரொம்பவே பாதுகாப்பான ஹேட்ச்பேக்கும் கூடங்க. குளோபல் NCAP நடத்தின கிராஷ் டெஸ்ட்ல 5 ஸ்டார்கள் வாங்கி இருக்க இரண்டாவது காருங்கிற பெருமை பெற்றது டாடா ALTROZ. இது இப்போ 6.99 lakhsல இருந்து 9.55 lakhs வரைக்குமான சென்னை எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் விற்பனையில இருக்கு. 7 வேரியன்ட்ஸ்ல இருக்க இந்த ALTROZல அந்த எல்லா வேரியன்ட்ஸுமே மேனுவலா மட்டுமே கிடைக்குது. மேலும் 12.90 செகண்ட்ல 0 to 100 km வேகத்தை எட்டக்கூடிய இந்த காரோட முக்கியமான பிளஸ்ஸா மைலேஜும் விலையும் சொல்லப்படுது. அடுத்ததா காம்பாக்ட் ஹேட்ச்பேக் காரான ஹியூண்டாயோட கிராண்ட் i10 NIOS பத்தி தான் பார்க்க போறோம். 1.2 லிட்டர் EcoTalk டர்போ டீசல் என்ஜினை கொண்டிருக்க இது 75 bhp பவர் மற்றும் 19 kgm டார்க்க வெளிப்படுத்தும் திறன் கொண்டது. நாட்டிலேயே சின்ன BS6 டீசல் என்ஜின் இருக்க காருங்கிறதால இது மைலேஜும் அதிகமாவே கொடுக்குது. 37 லிட்டர் டேங்க் கெபாசிட்டி இருக்க இந்த காரோட ARAI மைலேஜ் 26.2 km/லிட்டர். 5 வேரியன்ட்ஸ்ல கிடைக்கிற ஹியூண்டாய் கிராண்ட் i10 NIOS 7.15 lakhsல இருந்து 8.45 lakhs வரைக்குமான சென்னை எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல கிடைக்குது. 2 ஏர்பேக்ஸ், ஸ்டைலான டிசைன், இடவசதி, நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னு பல பிளஸ்களை கொண்டிருக்கு இந்த கிராண்ட் i10 NIOS. அதோட 0 to 100 km வேகத்தை 12.74 செகண்ட்ல அடையும் இந்த காரோட ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் இருக்குங்க. ஹியூண்டாயோட ஆரா கார் பத்தி தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். காம்பாக்ட் ஹேட்ச்பேக் காரான ஹியூண்டாய் கிராண்ட் i10 NIOS போலவே காம்பாக்ட் சீடன் காரா வந்திருக்கிறது தான் இந்த ஆரா. இதுலயும் கிராண்ட் i10 NIOS மாதிரியே 1.2 லிட்டர் EcoTalk டர்போ டீசல் என்ஜின் தான் இருக்கு. இது 74 bhp பவர் மற்றும் 19.4 kgm டார்க்க தரக்கூடியது. ஆனா கிராண்ட் i10 NIOS விட அதிக எடை இருக்கிறதால இதுல மைலேஜ் அதை விட கொஞ்சம் கம்மி. 37 லிட்டர் டேங்க் கெபாசிட்டி இருக்க ஹியூண்டாய் ஆராவோட ARAI மைலேஜ் 25.35 km/லிட்டர். இந்த கார் 4 வேரியன்ட்ஸ்கள்ல 7.90 lakhsல இருந்து 9.35 lakhs வரைக்குமான சென்னை எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல விற்பனையில இருக்கு. மேலும் 402 லிட்டர் பூட் ஸ்பேஸும் நல்ல மைலேஜும் இதோட பிளஸ்னு சொல்லலாம். இந்த கார்ல இருக்க 4 வேரியன்ட்ஸ்ல 2 மேனுவல் ஆப்ஷனோடவும் 2 ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோடவும் கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹேட்ச்பேக் காரான ஃபோர்ட் ஃபீகோ பத்தி தான். 1.5 லிட்டர் TDCI டர்போ டீசல் என்ஜின் கொண்டிருக்க இது 100 bhp பவர் மற்றும் 21.9 kgm டார்க்க வெளிப்படுத்தும் திறன் கொண்டது. 42 லிட்டர் டேங்க் கெபாசிட்டி இருக்க இந்த காரோட ARAI மைலேஜ் 24.4 km/லிட்டர். மேனுவலா மட்டுமே கிடைக்கிற 2 வேரியன்ட்ஸ்ல இருக்க ஃபோர்ட் ஃபீகோ 0 to 100 km வேகத்தை 10.5 செகண்ட்ல அடையக்கூடியது. இந்த கார் இப்போ 7.92 lakhsல இருந்து 8.37 lakhs வரைக்குமான சென்னை எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல கிடைக்குது. பவர்ஃபுல் என்ஜின்ஸ், பெரிய சைஸ், 6 ஏர்பேக்ஸ், சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், குறைவான பராமரிப்பு செலவுன்னு பல பிளஸ்களை கொண்ட இந்த காரை கொடுக்கிற காசுக்கான ஆல்ரவுண்டர் பேக்கேஜ்னு சொல்லலாம். கடைசியா நம்ம பார்க்க போறது ஹோண்டாவோட காம்பாக்ட் சீடனான AMAZE பத்தி தான். இதுல இருக்க 1.5 லிட்டர் IDTEC டர்போ டீசல் என்ஜின் 100 bhp பவர் மற்றும் 20 kgm டார்க்க தரக்கூடியது. 35 லிட்டர் டேங்க் கெபாசிட்டி இருக்க ஹோண்டா AMAZeோட ARAI மைலேஜ் 24.7 km/லிட்டர். இந்த கார் 7.68 lakhsல இருந்து 9.99 lakhs வரைக்குமான சென்னை எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல 11 வேரியன்ட்ஸ்ல விற்பனையில இருக்கு. இந்த 11 வேரியன்ட்ஸ்ல 6 மேனுவல் ஆப்ஷனோடவும்
5 ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோடவும் கிடைக்குது. இதுல ஆட்டோமேட்டிக் டீசல் வேரியன்ஸ் 21 km/l மைலேஜ் தான் கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. 0 to 100 km வேகத்தை 12.5 செகண்ட்ல எட்டக்கூடிய இதோட முக்கியமான பிளஸ்ஸா கேபின் இருக்கிறதால பிராக்டிக்கலான காம்பாக்ட் சீடன்னு இதை சொல்லலாம். இப்படி பட்ஜெட்ல நல்ல டீசல் காரை செலக்ட் பண்ணி வாங்கினாலும் அது எல்லாருக்குமே எதிர்பார்த்த பலனை கொடுக்கும்னு சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா பெட்ரோல் கார்களை விட டீசல் கார்கள் 1 லட்சத்துல இருந்து சில லட்சங்கள் வரைக்கும் அதிக விலைக்கே கிடைக்குது. அப்படி ஆரம்பத்துல நம்ம கொடுக்கிற அதிக பணத்தை அந்த காரை பயன்படுத்துறப்போ நம்மளால மிச்சம் பண்ண முடிஞ்சா மட்டுமே அது நமக்கு லாபமா இருக்கும். என்னங்க, டாப் 5 பட்ஜெட் டீசல் கார்களை பத்தியும் டீசல் கார்களோட பிளஸ் மைனஸ் பத்தியும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தொடர்பா உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது தகவல்கள் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போல பல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு எங்க ஆசாம் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.